வெளிச்சத்தின் வழி. கரண்ட் இருக்கிற வரைக்கும் மெழுகுவர்த்தியை நம்ம யாரும் தேட மாட்டோம். ஆனால் இருள் வந்துட்டா போதும், வீடு முழுக்க விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் நம்ம முதல்ல தேடப்படுறது அந்த சின்ன மெழுகுவர்த்தியை தான். ஏன்னா அது தன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிக்கிட்டு மற்றவங்களோட வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்குது. அதோட அழகு அது எவ்வளவு நேரம் எரியுதுன்னு இல்லை, எவ்வளவு இருளை விளக்குதுன்னு தான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு சேர்த்து வச்சோம் அப்படிங்கிறத விட நம்மளால் எத்தனை பேருக்கு நம்பிக்கையாக இருந்தோம், எத்தனை பேரோட இருளான நேரத்தில் வெளிச்சமாக இருந்தோங்கிறது தான் நம்ம உண்மையான மதிப்பு. மெழுகுவர்த்தி சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒரே ஒரு பாடம் தான். வாழ்ந்ததுக்கான அடையாளம் நீ எவ்வளவு பிரகாசமாக இருந்தேன்னு இல்லை, உன்னால் இங்கே எத்தனை பேரோட வாழ்க்கை பிரகாசமாக இருந்துச்சுன்னு தான். அதனால் யாரோட வாழ்க்கையும் தட்டி பறிக்காமல் கெடுக்காமல் அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்து நம்ம வாழ்க்கையை விட்டுறாமல் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசித்து நம்ம பண்ணாலே நம்ம வாழ்க்கை இந்த மெழுகுவர்த்தி போல பிரகாசமாக ஒளிரும்.